ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டான சுச்சுவேஷனில் காவேரி ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னா சீரியல் வேறு லெவலில் போகும். அண்ட் விஜய் காவேரியை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாரோ அவ்வளோக்கு எவ்வளோ நொந்தே போயிடுவார். அதை பார்த்துட்டு தாத்தா பாட்டினால சகிச்சிக்கவே முடியாது. என்ன விஜய், நான் எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன், உனக்கு எந்த சப்போர்ட்னாலும் என்கிட்ட கேளு, எங்கள் மான மரியாதையெல்லாம் எங்களுக்கு இப்போ பிரச்சனையே கிடையாது, உனக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன், உன்னையும் காவேரியும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்ல விஜய் சொல்லுவார், தாத்தா அதுக்கு நான் பயங்கரமான மாஸ்டர் பிளான் போட்டிருக்கேன், காவேரி இந்த வீட்டிலேருந்து காலி பண்ண விடவே மாட்டேன், காவேரி சப்போஸ் இங்கேருந்து காலி பண்ணி கொடைக்கானல் போயிட்டாருன்னா கண்டிப்பாக என்னையும் காவேரியும் சேர்த்துக்கவே முடியாது. ஸோ நாங்கள் 2 பேரும் பெரியருக்கான முதல் ஸ்டெப்பு அதுவுன்னே நான் நினைக்கிறேன். அதனால காவேரி இந்த படி தாண்ட நான் கண்டிப்பாக விடவே மாட்டேன். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் காவேரி வந்துட்டு என்னோட நினைப்போடையே இருப்பா. ஒருவேளை கொடைக்கானல் போயிட்டா கண்டிப்பாக அவன் மனசு மாறுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் போக அவங்க வீட்டில் எல்லாருமே எனக்கு எகெயின்ஸ்டாக இருக்காங்க. ஸோ அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு கண்டிப்பாக வந்துட்டு காவேரி கூட தடுமாறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் மட்டும்தான் தாத்தா. வெண்ணிலா ஒரு பக்கம், காவேரி ஒரு பக்கம், அது பத்தாத குறைக்கு இந்த கான்ட்ராக்ட் பிரச்சனை எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்து அடி மேலே அடி அவளுந்து என் லைஃபே இப்போ தலைகீழாக மாறி நிற்கிது. இதை எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டியது என் பொறுப்பு தாத்தா. நான் பண்ண தப்ப நானே சரி பண்ணிடுறேன். அவங்க குடும்பமே வந்துட்டு என்னை ஏற்றுக்கிற அளவுக்கு நான் கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தாத்தாக்கு சத்தியம் பண்ணுவார். உடனே சரிப்பா, என்ன மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்கேன், என்னங்கிறத சொல்லு, உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது தாத்தா, இப்போ உடனே நீ என் கூட மட்டும் வந்தீங்கன்னா போதும், அவங்க வீட்டில் போய் அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு விஷயத்த கன்ஃபார்மாக சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தாத்தாவையும் பாட்டியை அழைச்சிட்டு காவேரி வீட்டுக்கு போவாங்க. உடனே வந்துட்டு அவங்க அம்மா பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவாங்க. நீங்கள் எதுக்கு உள்ளே வரீங்க, நாங்கள் தான் வீடு காலி பண்ணுறோம்ல, காலி பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிடுறோம், உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு விருப்பமே கிடையாது, இவ்வளோ பெரிய கேவலத்துக்கு அப்புறமும் நாங்கள் இந்த வீட்டில் ஒரு நாள் கூட இருக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களை இந்த வீட்டிலேருந்து காலி பண்ண வைக்கவே முடியாது, யாரை கேட்டு நீங்கள் இந்த வீட்டுக்கு கூட வந்தீங்க, யாரை கேட்டு நீங்கள் காலி பண்ணுறீங்க, இவ்வளோ நாள் நான் பொறுமையாக பேசிக்கிட்டு இருந்தேன், காவேரிக்காக வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு சகிச்சுட்டு பேசிகிட்டு இருந்தேன், இதுக்கு மேலே நீங்கள் என்னை இவ்வளோ தூரம் பிரித்து பேசும்போது நானும் வந்துட்டு ஒரு ஓனராக நானும் சொல்லிக்கிறேன், இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் நான் மட்டும்தான். ஸோ வந்து நீங்கள் எப்போ காலி பண்ணணும், எப்படி காலி பண்ணணும், எவ்வளோ நஷ்ட ஈடு கொடுக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு திடீர்னு காலி பண்ணி போயிட்டீங்கன்னா இந்த வீட்டில் அடுத்தது யார் நாங்கள் குடி வைப்போம், நீங்கள் எந்த வீட்டுக்கு வாடகைக்கு போனாலும் சரி ஹவுஸ் ஓனர்கிட்ட கன்ஃபார்மாக அப்ரூவல் வாங்கிட்டு மட்டும்தான் வந்துட்டு வீட்டை விட்டு காலி பண்ண முடியும். ப்ரேயராக வந்துட்டு 3 மாதத்துக்கு முன்னாடியே ஹவுஸ் ஓனருக்கு வந்து இன்டிமேஷன் கொடுக்கணும். நீங்கள் சடனாக வந்துட்டு இப்படிலாம் காலி பண்ணி போகவே முடியாது, அதுக்கான நஷ்ட ஈடும் நீங்கள் கட்டணும். அது போக எனக்கு நஷ்ட ஈடு தேவை கிடையாது, நான் சொல்கிற டைமில் அடுத்த ஆள் வாடகைக்கு இந்த வீட்டில் குடி வர வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸாக பேசுவார். உடனே கங்கா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. என்ன நீங்கள் எதோ சொல்லி பார்த்தீங்க, எதுவுமே நடக்காததுனால இப்போ உங்கள் பணத்தமரையும் உங்கள் செல்வாக்கையும் காமிச்சு எங்களை மிரட்டலான்னு பார்க்குறீங்களா, இதுக்கெல்லாம் வந்துட்டு பயப்படுற ஆளுங்க நாங்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, குமரனும் வந்து ஓவராக சவுண்ட் விடுவார். என்ன நீ ரொம்ப ஓவராக போகிற, என்ன பணம் வேணும் உனக்கு, நஷ்டீடு எவ்வளோ வேணும்னு சொல்லி நான் தரேன், அதுக்காக நீ வந்து எங்களை இருக்க சொல்லி நாங்கள் இருக்கணுன்ற அவசியமெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரி இங்கே பாரு, உனக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ, இந்த வீட்டை காலி பண்ணுறது காலி பண்ணாமல் இருக்கிறது அடுத்த விஷயம், 2வது விஷயம், முதல் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ, நீ ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், ஸோ ப்ராப்பராக ரிசைன் பண்ணாமல் நீ அந்த ஆஃபீஸை விட்டு கிளம்பவும் முடியாது. நீ ஆஃபீஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறேன்னா பேப்பர் பீரியடில் வந்துட்டு நீ 2 மாதம் இருக்கணும். ரெசிக்னேஷன் வேணும்னா என்னோட அப்ரூவல் வாங்காமல் நீ அந்த ஆஃபீஸை விட்டு ரிசைன் பண்ண முடியாது. ஆஃபீஸில் வந்துட்டு எல்லா அசட்டும் லேப்டாப் முதல் கொண்டு சிஸ்டம் முதல் கொண்டு எவ்வளோலாம் வந்துட்டு உன் பேரில் எடுத்து வச்சுருக்கோம், அதுக்கான லாஸ் எல்லாம் நீயா கொடுப்ப. ஒரு எம்ப்ளாயி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுக்கான ப்ராப்பர் ரெசிக்னேஷன் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு ரிசைன் பண்ண முடியும். இதெல்லாம் தெரியாமல் நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஊரை காலி பண்ணி போனால் நான் விட்டுருவேனா, அடுத்தது நான் லீகலாக என்ன பண்ணணுமோ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரிக்கு நல்லாவே அதை புரிஞ்சிடும். நம்ம இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு தாட்டில் மட்டும்தான் வந்துட்டு விஜய் இந்த மாதிரி சொல்கிறாரு, இதுக்கு பின்னாடி எந்த காரணமும் கிடையாது அப்படின்ற மாதிரி காவேரி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. பட் எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக நிற்பாங்க. உடனே வந்துட்டு காவேரியோட அம்மா சொல்லுவாங்க, நாங்கள் இப்போ என்ன தான் பண்ணணும், நீ என்னதான் ஏன் சொல்ல வர, ஏன் எங்களை நிம்மதியாக வாழவும் விட மாட்டேன், சாகவும் விட மாட்டியா, உனக்கு என்னதான் பிரச்சனை, எங்கள் தலையெழுத்து இந்த மாதிரி ஊரை விட்டு ஊர் வந்து உங்ககிட்டலாம் வாங்கி கட்டணும், உங்ககிட்டலாம் அடிமையாக இப்படி ஒரு பொழப்பு பொழைக்கணும்னு எங்கள் தலையில் எழுதியிருக்கு, அதை யாரால மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு உடனே தாத்தா சொல்லுவார், ஒன்றும் இல்லைம்மா, என் பேரை என்ன சொல்ல வரான்னா, உங்களுக்கு 3 மாதம் வரைக்கும் அவகாசம் இருக்குது, 3 மாதத்து வரைக்கும் இந்த வீட்டுக்கு வேறு யாராவது குடி வந்தால் நீங்கள் தாராளமாக காலி பண்ணிக்கலாம். அதுவும் போக காவேரியும் வந்துட்டு இவனோட ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ 2 மாதம் 3 மாதம் பீரியட் வந்துட்டு அவன் நோட்டீஸ் பீரியடில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ராப்பராக ரெசிக்னேஷன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அந்த 3 மாதத்து வரைக்கும் நீங்கள் எங்கேருந்தும் போகவே கூடாது, ஊரை காலி பண்ணி போகக்கூடாதுங்கிறது அவனோட ரூல்ஸு. இவ்வளோ நாள் அவனும் பொறுமையாக பேசிட்டு தானமா இருந்தான், நீங்கள் என்ன அவன் சொல்கிறத காது கொடுத்து கேட்டிங்களா, நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு பொறுமை இல்லாமல் நடந்துக்கிட்டீங்கல்ல, அதனால தான் இப்படி ஒரு
பேச்செல்லாம் வந்துட்டு அவங்ககிட்ட பேச வேண்டியதை கேட்க வேண்டியதாக ஆகிப்போச்சு. இப்படி அவன் பேசுறது ஆளே கிடையாது, இப்படி அவனை பேசுறதுக்கு தூண்டினதே நீங்க தாமா அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரியோட அம்மா உடனே டென்ஷன் ஆயிடுவாங்க. நீங்க சொல்ற அறிவுரையெல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாதுங்க. நீங்க என்ன இப்போதைக்கு 3 மாசம் எங்களை இங்க இருக்கணும்னு சொல்றீங்க, அவ்வளவுதானே? இவ்வளோ நாள் அசிங்கப்பட்டுட்டோம், இவ்வளோ நாள் இருந்துட்டோம், 3 மாசம் தானே, நாங்க இருந்துட்டு போயிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே குமரன் ரொம்ப டென்ஷன் ஆவாரு. அத்தை நீங்க ஏன் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு எவ்வளவு நஷ்டஈடு வேணுமோ நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க தான் தெளிவா சொல்றாங்களே, தம்பி நஷ்டஈடெல்லாம் அவங்களுக்கு வேண்டாம், அவங்க சொல்றதை நம்ம கேட்டுதான் ஆகணும்னு. நம்மளுக்கு எதுக்கு பிரச்சனை, நம்ம பொண்ணு வேற அவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கால, அவங்க சொல்றதும் நியாயமா தான் இருக்கு. எந்த ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் திடீர்னெல்லாம் வந்துட்டு ஆஃபீஸை விட்டு வெளியில் வந்துட முடியாதுல்ல, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். என்னமோ போய் தொலைது, நம்ம இன்னும் ஒரு 2-3 மாதம் இங்கே இருந்துடலாம். உங்களுக்கும் வந்துட்டு இங்கே நிறைய வேலை இருக்குன்னு சொல்கிறீங்களா, ஷூட்டிங்லலாம் வந்துட்டு உடனே வெளியில் வர முடியாதுல்ல, அவங்கக்கிட்டே நீங்கள் எல்லாமே சொல்லி அங்கே அந்த பிரச்சனையும் முடிச்சிருங்க. நம்ம ஒரு 2-3 மாதம் மட்டும் இந்த ஊரில் இருந்து தொலைவோம், அதுக்கப்புறம் நம்ம கொடைக்கானலுக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள சொல்ல யோசிச்சு பார்ப்பாங்க. கங்காவும் குமரனும் கரெக்டு தான், அந்த அத்தை சொல்றதும் கரெக்டு தான், நம்ம இங்கே ஒரு 2 மாசத்துக்கு மட்டும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் உடனுக்கு பயங்கரமா சந்தோஷமா இருக்கும். அப்பாடா எப்படியும் அவங்கள ஒத்துக்க வச்சுட்டோம், நீ கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு காவேரி வந்துட்டு நம்ம வெளிக்கு கொண்டு வர்றது நம்மளோட வேலை. காவேரியை மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தையே வந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி என் மேல ஒரு நம்பிக்கை வர வைக்க வேண்டியது என்னோட வேலை அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு வாங்க தாத்தா நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோவமா கிளம்பி போவாரு. உடனே வந்துட்டு காவேரி என்ன நினைப்பாங்கன்னா, இவ்வளோ வந்துட்டு ஆட்டிடியூட் காமிக்கிறாருல, இவரோட ரியல் கேரக்டரே இதுதான், இவ்வளோ நாள் வந்துட்டு சாதுவா இருக்கிற மாதிரி என்கிட்ட ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நான் இவரை ஃபர்ஸ்ட் நாள் பார்க்கும்போது எவ்வளோ ஆட்டிடியூட் இருந்தாரோ அந்த ஆட்டிடியூட் இவருக்கு திரும்பி வருது, நான் முக்கியமே கிடையாதுல்ல அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு உடனே உள்ள போயிடுவாங்க. உடனே கங்கா குமரன் எல்லாருமே சொல்லுவாங்க, இப்போ பாத்தீங்களா அவரோட பணத்திமர் எப்படி காமிச்சாருன்னு, இவ்வளோ நாள் பெரிய ஒரு பொறுமைசாலி மாதிரி ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு, அவரோட ரியல் கேரக்டர் இதுதான், நான் எவ்வளோ நாள் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி கங்காவும் சொல்ல எல்லாருமே வந்துட்டு கிளம்பிடுவாங்க, உள்ள போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாத்தா போய் விஜய் கிட்ட சொல்லுவாரு, பேரா உங்ககிட்ட தான் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை விஜய், இவங்க கிட்ட இப்படி சொன்னதுனால தான் அவங்க விலைக்கே வந்திருக்காங்க, இல்லைன்னா நீ சொல்றது கண்டிப்பா அவங்கள கேட்டிருக்கவே மாட்டாங்க. காவேரி அழைச்சிட்டு அவங்க ஊருக்கே போயிருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் உன்னையும் காவேரி சேர்த்து வைக்கிறது பெரிய பாடா இருந்திருக்கும். நீ பண்ணது 100க்கு 100 கரெக்டான விஷயம்தான், இதுக்கு மேல நீ இந்தாம்பா எல்லாமே பார்த்துக்கணும், ஒவ்வொன்றும் யோசிச்சு பண்ணு, தயவு செய்து வெண்ணிலா விஷயத்துல ரொம்பவே கேர்ஃபுல்லா இரு அப்படின்ற மாதிரி சொல்ல நான் உடனே வெண்ணிலாவை போய் பாக்குறேன் தாத்தா அப்படின்ட்டு விஜய் வெண்ணிலாவை பார்க்க போவாரு. உடனே வெண்ணிலா சொல்லுவாங்க, என்னாலதான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும், நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஆக்ஷன்லயே சொல்ல உடனே விஜய்க்கு ஒரு மாதிரி ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கிரும். ஐயோ எல்லா கோபத்தையும் வெண்ணிலா மேல காமிச்சதுனாலதான் இவ்வளோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்லயே வெண்ணிலா இவ்வளோ ஃபீல் பண்றான். வெண்ணிலாவை இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிருக்கவே கூடாது, நம்மளோட பர்சனலுக்காகவும் நம்மளோட சந்தோஷத்துக்காகவும் இப்படி ஒரு பேஷண்டா இருக்கிற பொண்ணை இவ்வளோ ஹர்ட் பண்ணிருக்குமே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு. உடனே கரெக்டா ராகினி உள்ள வந்து, பாத்தீங்களா விஜய் எவ்வளோ நல்ல பொண்ணு வெண்ணிலா, எவ்வளோ பயந்துருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க, உங்க மேல உயிரே வச்சிருந்தாங்க, இப்போ நானே வந்துட்டு இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்றாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு பயந்துருப்பாங்க. வெண்ணிலா மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாது, வெண்ணிலாவை மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பீங்க. இப்போ நீங்க படுற கஷ்டத்தெல்லாம் என்னாலேயே பார்க்க முடியல, அவங்க கொடுத்த குடும்பத்துக்கிட்ட மாட்டிட்டு நீங்க ரொம்ப வந்துட்டு சின்ன பின்னமாகறீங்க, இதெல்லாம் எதுக்கு தானோ அப்படின்ற மாதிரி லைட்டா வந்துட்டு விஜய் ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஏற்றி விட்டுட்டு ராகினி கிளம்பிடுவாங்க. உடனே விஜய் யோசிப்பாரு, ஏன் நம்ம லைஃப் மட்டும் இப்படி இருக்கு, வெண்ணிலா உயிருக்கு லவ் பண்ணும், அவளே வந்துட்டு என்னால வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ண முடியல, இப்ப காவேரி மேல உயிரா இருந்தேன், அவ கூட என்னால சேர்ந்து வாழ முடியல, நம்ம வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, அம்மா அப்பாவை இழந்து என் லைஃப்ல எல்லாத்தையும் இழந்து நான் இப்படி தனிமரமா நிக்கிறேனே, இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ரொம்பவே அழுகுவாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா காவேரி கங்கா கிட்ட போய் சொல்லுவாங்க, அக்கா எனக்கு பீரியட்ஸ் ஆகி கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகுதுக்கா, என்னன்னே தெரியல, பீரியட்ஸ் இது வரைக்கும் இப்படி டிலே ஆனதே கிடையாது, 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல கங்கா உடனே ஷாக் ஆயிடுவாங்க. என்னடி சொல்ற, இருக்கிற பிரச்சனையில இது வேறையா, நீ வந்துட்டு எதுக்கும் கிட்ட வாங்கி ட்ரை பண்ணி பாரு, ஒருவேளை பிரெக்னெண்டா இருப்பியோ அப்படின்ற மாதிரி கேட்க கரெக்டா வந்துட்டு காவேரிக்கு அப்போதான் ஞாபகம் வரும், அவங்க 2 பேரும் சேர்ந்து ஹாப்பியா இருந்த அந்த நாள் வந்துட்டு திருப்பி நினைச்சு பார்ப்பாங்க. நினைச்சு பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்பட்டுட்டு உடனே ஷாக் ஆவாங்க, ஒருவேளை நம்ம பிரெக்னெண்டா இருக்கோமா என்னன்னு தெரியலையே, இந்த சிச்சுவேஷன்ல இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவ்வளவுதான், வீட்டுல எல்லாருமே ரொம்ப நொந்து போயிடுவாங்க, அப்படிலாம் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி காவேரி மனசுல நினைச்சிட்டு இருப்பாங்க.